ஹே காய்ஸ், வெல்கம் டு ஆல். நம்ம இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த லாக்டவுன் டைமில் எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் யூஸ் பண்ணி ஸ்மார்ட் ஃபோனு ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணி எப்படி பணம் சம்பாதிக்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு போகிற முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சொல்லலான் இருக்கேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே கஷ்டப்படாமல் எதுவும் ஈஸியாக கிடைக்காது. ஸோ அதே மாதிரி தான் மணி விஷயத்திலையும் நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ அந்தளவுக்கு தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திருப்பி கிடைக்கும். பட் ஆனால் அது போகிறதுக்கு கட்டணமாக இருக்கணும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சேனல் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அப்போ தான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஆப் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ஆப் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். லைக் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரிஸை பிரிச்சுக்கலாம். அதாவது ஒரு புரோக்கர் மாதிரி நம்ம ஆக்ட் ஆகும். அது மூலியம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பணம் ஏர்ன் பண்ணலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் டைப். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கலாம், இந்த கேம் விளையாடுங்க பணம் சம்பாதிங்க, அந்த கேம் விளையாடுங்க எவ்வளோ சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். அது செகண்டு. தேர்டு, இந்த ஆப்பில் சின்ன சின்ன சர்வீஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணுங்கள், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆன்லைனில் பணம் சம்பாதிக்க முடியுமாங்கிற ஓவர் பார்க்க போகிறோம். சம்பாதிக்க முடிஞ்சது எவ்வளோ சம்பாதிக்கலாம், அது உண்மையாக பொய்யா, அதை பற்றி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீசெல்லிங் ஆப் சொன்னோம் இல்லையா. ஸோ நம்ம ஒரு ப்ரோக்கர் மாதிரி ஆக்ட் ஆகும் அப்படி சொல்லிட்டு. ஸோ இதோட கான்செப்ட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கஸ்டமர்கிட்ட போய் செல் பண்ணணும். நீங்கள் போய் செல் பண்ணாலும் சரி, யாராச்சும் உங்கள் மூலியமாக செல் பண்ணாலும் சரி, உங்களுக்கு தேவை அந்த ப்ராடக்ட் செல் ஆகணும். ஓகே, இப்போ உங்கள் மார்ஜின் எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னா ஒரு 40 ருபீஸ் வச்சுருக்கீங்க. இப்போ உங்கள் மூலியமாக ஸ்ட்ரைட்டாக போனால் கஸ்டமர் 40 ருபீஸ் தான். பட் ஆனால் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு செலவு அதிகம். ஸோ அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் என்ன பண்ணுறாங்கன்னா, இடையில ஒரு புரோக்கர் மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம சப்போஸ் ஒரு கார்டு வாங்கினாலோ இல்லை எதுவும் ஒரு வீடு வாங்கினாலும் எல்லாத்துக்கும் ஒரு புரோக்கர் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு கமிஷன் தேவைப்படுது. ஸோ அவ்வளோதான், ஜஸ்ட் ரெஃபரன்ஸ். கஸ்டமருக்கும் வீடு தேவைப்படுறவங்களுக்கும் வீடு வச்சுருக்கவங்களுக்கும் ஜஸ்ட் ஒரு புரோக்கர் மாதிரி ஆக்ட் ஆகி காசு வாங்கிட்டு போயிடுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பான ப்ரைஸில், இப்போ எக்ஸாம்பிள் ட்ரெஸ்ஸஸ் சொல்கிறேன். உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பான ப்ரைஸில் வேணும். பட் குட் குவாலிட்டியே வேணும். அதாவது கஸ்டமர் நமக்கு. இதே கம்பெனி பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக போய் சேரணும், அதே மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் போய் சேரணும்னு நினைக்கிறோம். ஸோ அது மாதிரி ஒரு தாட்டில் அது ஓப்பனான வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்குது. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. மெஷோ, சோஹி, க்ளோரோட். அதோட ஆப் நேம்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட்டு போய் டைப் பண்ணிட்டு கூகுளில் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு அது ட்ரஸ்டடாக பணம் வரும், நம்பிக்கையாக மட்டும் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், இல்லை யார் சொன்னால் போய் பண்ணாதீங்க. எனக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் ஃபுல் டைமாக எடுத்து பண்ணலாம். ஸோ இதில் என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் அதில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். சோகி அப்படிங்கிற லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்குறேன். 3 அந்த ரீசெல்லிங் ஆப்போட வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்கு. அதில் போய்ட்டு ப்ளே ஸ்டோரில் அந்த ஆப் நேம் கொடுத்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், ஜஸ்ட் ஒரு பேசிக் ஸ்டெப்ஸ் தான். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னா இருக்கீங்கன்னா ஒரு ஷர்ட் செலக்ட் பண்ணுறீங்க, ஒரு ஷூ செலக்ட் பண்ணுறீங்க. இது முன்னாடி ஒரு டாப் செலக்ட் பண்ணுறீங்க, ஒரு சுடிதார், வாட் எவர் இட் இஸ், யாராவது சரி ஓகே. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை பிடிக்குது, இல்லை உங்கள் ஃபேமிலிஸ்க்காச்சும் எடுத்து கொடுக்கணும், இல்லை யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ரெஃபர் பண்ணுற மூலியம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம் சம்பாதிக்கல. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு இதை டாப்போ இல்லை ஏதோ எனி திங்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருக்கு, ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஷேர் கொடுத்துக்கிட்டு தான் போதும். ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஷேர் பண்ண கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான மார்ஜின் கேட்கும். அதாவது உங்கள் ட்ரெஸ் காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு 5% கமிஷன் வேணுமா, இல்லை எத்தனை ருபீஸ் கமிஷன் வேணும் பார்த்தீங்கன்னா கேட்கும். நீங்கள் அதை கொடுக்குற மூலியம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமிஷன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரேட் இப்போ 250 இருக்குது. உங்களுக்கு 50 ருபீஸ் நீங்கள் கமிஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் 50 கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரைஸ் 300 தான் கஸ்டமருக்கு போய் சேரும். சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் அனுப்புகிற வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்கு அனுப்புறீங்க. 4 பேரும் ஓகே எனக்கு பிடிச்சது சொல்லி 4 பேர் வாங்குறாங்கன்னா, இப்போ ஒருத்தர்கிட்ட 50 ரூபா ஆச்சு. அந்த மாதிரி 4 பேர்த்துக்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக 200 ஆச்சு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கான்செப்ட்டு. அவங்களுக்கு தேவை ப்ராடக்ட் சுற்றுறது, உங்களுக்கு தேவை ஜஸ்ட் நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணுற மூலியம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் கிடைக்கிது. ஸோ அதுதான் இதில். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குட் கான்செப்ட் தான். பட் ஆனால் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நமக்கு அவ்வளோ சீக்கிரம் எதையும் வித்துற முடியாது இல்லையா. ஸோ நமக்கு தெரிஞ்சவங்க மட்டும் தான் நம்ம சொன்னால் வாங்குவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மக்கிட்ட கான்டாக்ட்ஸ் நிறைய இருக்குது, இல்லை நமக்கு மார்க்கெட்டிங் அளவுக்கு எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தாராளமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கலாம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, ஹோம் மேக்கரு போத்தர் ஒன்று சேம் தானே சாரி வீட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இது பண்ணலாம். கற்றுக்கிட்டு இதுக்கப்புறம் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அதே லிங்க் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ண சொல்லுங்கள். அப்படி ஓரளவுக்கு உங்களுக்கு நீங்கள் சொல்லி ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தேடி வருவாங்க.
ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் பண்ணுற மூலியமாக மட்டும் ஜஸ்ட்டு நம்ம பணம் சம்பாதிக்க போகிறோம். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இல்லை முக்கியமான நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேம் விளையாட மூலியம் எப்படி சம்பாதிக்கலாம். அதாவது கேம் விளையாட சம்பாதிக்கலாம் எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்குது. அதாவது ஒரு டன்ஸ் ஆஃப் ஆப் வந்து கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு முன்னாடி குஞ்சு கிடக்குது. கேம் ஆகட்டும் ஆப் ஆகட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதுவுமே கிடையாது இல்லையா. இப்போ மட்டும் எங்கே வந்துச்சுன்னு சொல்லி எல்லாத்துக்குமே டவுட் இருக்கலாம். ஸோ ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்துக்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மோஸ்ட்லி நம்ம நிறையா டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை எப்படி நம்ம பணமாக சம்பாதிக்கலாம், அதே மாதிரி நம்ம டயத்தை எப்படி திருடலான்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போது இந்த கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. லைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ட்ரீம் 11, ஹாலோ ப்ளே, இந்த மாதிரி பெட்டிங் கேம்ஸ், ரம்மி சர்க்கிள் நிறையா இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்காக இருக்குது. நிறையா கேமில் ஓரளவுக்கு பாயிண்ட்ஸ் தராங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆப் பற்றியும் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போகிறது இல்லை கிடையாது. பட் ஆனால் இதில் சம்பாதிக்கலாம். உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் மட்டும் நீங்கள் கேம்ஸில் சம்பாதிக்க ட்ரை பண்ணுங்கள். பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோ ப்ளே வரும் நல்லாயிருக்கும், ரம்மி சர்க்கிள் இருக்கும். உங்களுக்கெல்லாம் இல்லை ட்ரஸ்டடாக இல்லை ப்ரோ எனக்கு பணம் போயிருமோ டவுட்டாக இருக்குது, இல்லை பணம் சம்பாதிக்க முடியுமா தெரில அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து எம்பிஎல் ஆப்புன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் இருக்குது. மோஸ்ட்லி அதை தெரிஞ்சிருக்கு, ஆடு நிறையா வந்துட்டுருக்கு. இப்போ ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆப்புங்க பார்த்தீங்கன்னா எம்பிஎல் சொல்லலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்குது. லைக் பேடிஎம்லேயே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சம்பாதிக்க முடியும் பேடிஎம்லேயும். நமக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா பேடிஎம் ஒரு டிஜிட்டல் வேலெட் மட்டும் நினச்சிட்டு இருக்கோம். பட் ஆனால் பேடிஎம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வேலெட் கிடையாது. சரி, அதுவும் இருக்குது. ப்ளஸ் அது கூட நம்ம பணம் சம்பாதிக்க நிறையவே இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அதை பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஎல் கேம் பற்றி இப்போ பார்த்தாச்சு. கேமில் நிறையா வெப்சைட்ஸ்லாம் இருக்குது, ஆப்பும் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி ஏர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா தராங்கன்னு பார்க்கலாம். இப்போ பேடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தந்துட்டுருக்காங்க. அது விளையாட மூலியம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா கேஷ் ப்ரைஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்களோட ஏதாச்சும் இப்போ பஸ் டிக்கெட் புக் பண்ணுறாங்களோ அவங்க சர்வீசஸில் ஏதாச்சும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் தராங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன சின்ன சர்வீஸ்லாம் நிறையா சர்வீஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டாஸ்க்ஸ்லாம் நம்ம பண்ணுற மூலியம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பணம் கிடைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சுற்றி இருக்குது. லைக் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோபடி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ வீடியோபடி எடுத்துட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சின்ன சின்ன டாஸ்க் பண்ணுற மூலியம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டாஸ்க் தர்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அப்படி நீங்கள் கொடுக்குற மூலியம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்வெர்ட் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கரன்சியாக, அதாவது இந்தியன் ஐஎன்ஆராக கன்வெர்ட் ஆயிரும். அப்படி கன்வெர்ட் பண்ணுற பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணி பேடிஎம் மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இது எதுவுமே ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்காது. கொஞ்சம் கஷ்டப்படணும், நம்ம நிறைய எஃபர்ட் போடணும். பட் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பண்ணக்கூடிய ஆப்னு வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் எப்படி பணம் சம்பாதிக்கணும், அந்த 3 தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சு மறக்காம தப்ஸ் கொடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ பற்றி வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ போடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட்டிங் அஸ். பை ஆல்.